ஒரு கட்டு தவசி முருங்கை கீரை வந்து பறிச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்குது. இந்த கீரையை நல்லா பார்த்துக்கங்க. இது வந்து இந்த கீரையோட பயன் என்னென்னா, சுகரை வந்து குணப்படுத்தும். நீங்கள் வந்து மாதத்துக்கு 2 முறை இல்லை 3 முறை வந்து இது சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா வந்து சுகர் முற்றிலும் குணப்படுத்தும். இந்த கீரையோட வந்து ஸ்பெஷாலிட்டி வந்து சுகரை வந்து முற்றிலும் குறைக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது இந்த கீரைக்கு. இதை வந்து இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு பறிச்சுட்டு வந்திருக்கேன். இதை வந்து எண்ணெயில் வதக்கி சாப்பிடலாம். கீரை கழனி குழம்பாகவும் வச்சு சாப்பிட்லாம். இலையும் தினம் 5 இலை பச்சிலையாகவும் சாப்பிடலாம். இந்த கீரையை இப்போ வந்து நான் வந்து எண்ணெயில் வதக்க போகிறேன். அதுக்காக பறிச்சுட்டு வந்திருக்கேன். பாருங்கள் இந்த கீரை எப்படி இருக்குன்னு. இந்த இலையெல்லாம் பார்த்துங்க. இதுதான் தவசி முருங்கை கீரை. என் பெயர் வந்து தவசி முருங்கைக்கீரை. இது வந்து நீங்கள் செல்லில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட இந்த கீரையோட பயன்கள் தெரியும். இது மலேசியாவிலலாம் வந்து அதிகமாக கிடைக்கும். இதுதான் அதிகமாக மலேசியாவில் பயன்படுத்துவாங்க. இந்த கீரையை நல்லா பார்த்துங்க. புஷ்பா மீடியா சேனல்லேருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த கீரையை பாருங்கள். இது வந்து இந்த கீரையோட பெயர் வந்து தவசி முருங்கை இலை, தவசி முருங்கை கீரை. இந்த கீரையை பாருங்கள், இலையெல்லாம் பாருங்கள். இதான் வந்து தவசி முருங்கை கீரை. இந்த கீரையோட வந்து மகத்துவம் என்னென்னா, சுகரை வந்து முற்றிலும் குணப்படுத்தும். சுகர் உள்ளவங்க வந்து இந்த கீரையை வந்து சுண்டி சாப்பிடலாம். அப்புறம் வந்து கீரை கழனி குழம்பு வச்சு கூட சாப்பிட்லாம். இதை வந்து மாதம் 2 முறை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். வந்து சுகர் உள்ள நீங்கள் வந்து இது கண்டிப்பாக வந்து சுகரை குறைக்கும். அதனால் இது வந்து வெறும் இலையோட நீங்கள் வந்து பறித்து சாப்பிட்லாம். இந்த கீரையை வந்து உருவ போகிறோம் பாருங்கள். இந்த கீரையை வந்து நீங்கள் வந்து வாரம் 1 முறை இல்லை 2 முறை நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிடலாம். இது வந்து சுகருக்குள்ள கீரை தான், தவசி முருங்கை கீரை. இதுக்கு பேர் வந்து தவசி முருங்கை கீரை. இது வந்து மலேசியாவிலலாம் வந்து கழனி தண்ணி வைப்பாங்க. எல்லா ஹோட்டல்லையுமே வந்து இந்த கீரை வந்து பயன்படுத்துவாங்க. இது மலேசியா போனவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து இந்த கீரை வந்து கழனி தண்ணி வச்சு சாப்பிடலாம். இல்லை கீரை வந்து சுண்டி சாப்பிடலாம், வதக்கி சாப்பிடலாம், பருப்பு போட்டு வேக வச்சு பருப்பு குழம்பாகவும் சமைச்சு சாப்பிடலாம். நல்லா இந்த கீரையை வந்து நல்லா 1 முறைக்கு 2 முறை அலசிக்கணும். நான் ஏற்கனவே அலசி தான் கொண்டு வந்தேன். இருந்தாலும் இப்போ வந்து நான் உருகுனதுக்கு பிறகு வந்து அலசிறேன். பாருங்க, இது வந்து பழம், இது வந்து இது வந்து விதை அப்படியே வெடித்து கொட்டுண்டு கண்ணு முளைக்கும் நிறையா. இப்போ வந்து இதை அரிஞ்சு நைஸாக அரிஞ்சிக்கணும். அப்படியே அரிஞ்சு எண்ணெயில் வதக்க வேண்டியதான் இது. நல்லா நைஸாக பொடியாக அரிஞ்சிக்கணும். இது மாதிரி நைஸாக அரிஞ்சிக்கணும்.
நைஸாக அரிஞ்சு இப்போ நான் வந்து எண்ணெயில் வதக்கியாந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த கீரை வதக்கிட்டு வந்துட்டேன் பாருங்கள், வதக்கிட்டு வந்துட்டேன். இந்த கீரை வந்து தவசி முருங்கைக்கீரை வந்து இது வந்து ஒரு வைத்தியத்துக்காக உள்ள கீரை, வந்து சுகரை முற்றிலும் குணப்படுத்தும். நீங்கள் வாங்கிட்டு வந்து இதை பயன்படுத்தி சமைச்சு சாப்பிடுங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, நன்றி, வணக்கம் நேயர்களே.